ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி சூப்பரான காரசாரமான கடார நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இன்றைக்கி நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கு 5 மீடியம் சைஸ் கடார நார்த்தங்காய் எடுத்துருக்கோம். ஊறுகாய்க்கு காய் செலக்ட் பண்ணும்போது நல்லா காய் வெயிட்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் உள்ளார நல்லா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், நமக்கு ஊறுகாயும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ காயெல்லாம் நல்லா மேலே கழுவிடலாம். கழுவினதுக்கப்புறமா மேலே தண்ணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு க்ளீனான துணி வச்சு தொடச்சிருங்க. காயை மட்டும் இல்லாமல் நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கட்டிங் போர்ட், கத்தி, இது எல்லாத்தில் இருக்கிற ஈரத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளோட ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியிலேருந்து எந்த தண்ணியும் ஊறுகாயில் இருக்கக்கூடாது. காயில் இருக்கிற அந்த ஒரிஜினலான ஜூஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சதுக்கப்புறமா காயை இந்த மாதிரி நீட்டு வட்டத்தில் கட் பண்ணிவிட்டு திரும்ப அதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த கார்னர்ஸில் நம்ம லைட்டாக கத்தி வச்சு அசைச்சாலே போதும், அதுக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ஈஸியாக கீழே விழுந்துடும். ஊறுகாய் செய்யும்போது அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை சேர்த்துக்கக்கூடாது. அப்படி அந்த விதைகளும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற கசப்பெல்லாம் அந்த ஃப்ளஷ்லேயும் நல்லா ஊறிடும், ஊறுகாய் கசக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஊறுகாயும் கெட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சீட்ஸையும் எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா காயோட சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி மொத்தமாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம காய் கட் பண்ணும்போது அதில் நிறைய ஜூஸ் வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஜூஸில் தோல் உரினா தான் நமக்கு ஊறுகாய் நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைனா வதக்கமாக இருக்கும். காயோட மேல் தோல் இந்த மாதிரி பழுத்தோ இல்லை வதங்கியோ இருந்ததுன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது நம்மளோட ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் அதெல்லாம் வேண்டாம். இந்த சீட்ஸை நல்லா காய வச்சுட்டு நம்ம போட்டோன்னா நல்லா வளர்ந்து வரும். இப்போ எல்லா காயும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி நான் இந்த மீடியம் சைஸில் இருக்கிற 5 காய்க்கு 1 கப் அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். கைப்பிடி அளவில் வேணும் அப்படின்னா 2 காய்க்கு நல்லா பெரிய கைப்பிடியாக 1 கைப்பிடி அளவுக்கு சேர்க்கலாம். நீங்கள் 2 காய்க்கு 1 கைப்பிடி அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கப் மெஷர்மெண்ட்டில் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 5 காய்க்கு மொத்தம் 4.5 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு கூட இருந்தால் பரவாயில்ல, ஊறுகாய்க்கு உப்பு தான் ப்ரிசர்வேட்டிவ். கம்மியாக இருந்தால் தான் அது ஊறுகாய் கெட்டு போக வச்சிரும். அதனால் உப்பு அதிகமானால் பரவாயில்ல. அப்படி இருந்தால் தான் நம்மளோட 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ நல்லா உப்பெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம 3 நாள் வரைக்கும் ஊற வைக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக அலுமினியம் பாத்திரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அலுமினியம் பாத்திரத்தில் செய்யும்போது உப்பு அலுமினியம் கூட ரியாக்ட் ஆகிட்டு ஓட்டை விழுந்துடும் பாத்திரம் ஃபுல்லாக. இப்போ நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். சும்மா நீங்கள் கரண்டியாலே அழுத்தி விட்டுக்கோங்க. இப்படி அழுத்தி விடும்போது அந்த ஜூஸ் நல்லா காயில் ஊற விடும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறமா ஒரு துணி போட்டு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஏர் சர்க்குலேஷனும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற பூச்சி எதுவுமே விழாமல் டஸ்ட்டும் போகாமல் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நான் இதை சாயந்தரம் கட் பண்ணி வச்சேன். நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சாச்சு. மறுநாள் காலையில் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், காய் இப்போவே நல்லா உப்பு ஊறிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வந்திருக்கு. ஓரளவுக்கு சாஃப்டாகிடுச்சு காய் ஃபுல்லாக ஓவர் நைட் ஊறினதுனால. ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் நான் கட்டிட்டு சன்லைட்டில் வைக்க போகிறேன். டே 1 நம்ம சன்லைட்டில் வைக்க போகிறோம். இது முதல் நாள் காலையில் சன்லைட்டில் வச்சதுக்கப்புறமா சாயந்தரம் திரும்பவும் அதை கலந்து விடணும். ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஓவர் நைட் நல்லா ஊற விடணும். காலையில் ஒரு முறை கிளறி விட்டுட்டு நல்லா சன்லைட்டில் வைக்கணும். திரும்பவும் சாயந்தரம் அதே மாதிரி கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு ஓவர் நைட் எடுத்து உள்ளே வச்சிடணும். இதே மாதிரியே 3 நாளைக்கு நம்ம பார்த்துக்கணும். இப்போ செகண்ட் டே காலையில் திரும்பவும் நான் கிளறி விட்டுட்டு துணி போட்டு மூடிட்டு அதே மாதிரியே சன்லைட்டில் வைக்க போகிறேன். நீங்கள் இதை ஊற வைக்கிறத பிளாஸ்டிக்லேயும் செராமிக்லேயும் இல்லை மண் பாத்திரத்துலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். அலுமினியம் பாத்திரத்தில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இரும்பு பாத்திரத்துலேயும் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமும் நமக்கு ஆப்ஷன் கிடையாது. கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக நல்லா வெயிட்டான பாத்திரமாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 3 நாள் தான் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 3 நாளைக்கு மேலே ஒரு 5 நாள் 10 நாள் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் ஆப்ஷன் கிடையாது. இப்போது செகண்ட் டே ஈவினிங் நல்லா கிளறி விட்டாச்சு. இதே மாதிரியே ஓவர் நைட் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு துணி போட்டு மூடிடணும், தட்டு போட்டு மூடக்கூடாது. இது தேர்ட் டே மார்னிங் பாருங்கள், நல்லா எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிடுச்சு.
இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. 3rd டே மார்னிங் நம்ம சன்லைட்டில் வைக்கும்போது கூடவே இந்த ஊறுகாய்க்கு காரம் வேணும் இல்லையா, அந்த காரத்துக்காக வரமிளகாயும் நம்ம எடுத்து காய வச்சிடணும். நல்லா வெயில் இருந்ததுன்னா 3rd டே மட்டும் மிளகாயை காய வச்சா போதும். வெயில் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம ஊறுகாவை ஒரு 5 நாள் வரைக்கும் வெயிலில் வச்சுக்கலாம். மிளகாயை ஒரு 2 நாள் போல் காய வச்சுக்கிட்டா போதும். மிளகாயிலிருந்து இந்த மாதிரி எல்லா காம்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கமாக இருக்குது. இந்த மாதிரி வளைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்ட்டு உடையணும். இந்த மாதிரி வதக்கமாகவே நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா தூள் நல்லா நைஸாக கிடைக்காது, அதுக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ஒழுங்காக அரைப்படாது. அதனால் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ டே 3 சன்லைட்டில் நம்ம ஊறுகாவை திறந்து வச்சு காய வைக்க போகிறோம். டே 1 டே 2 ரெண்டுமே துணி போட்டு மூடி தான் காஞ்சுது. டே 3 மட்டும் இந்த மாதிரி திறந்து வச்சு காய வச்சுக்கலாம். இந்த மிளகாயும் ஊறுகாவும் நல்லா டே 3 சன்லைட்டில் காஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் திரும்பவும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம திறந்து வச்சதுனால எக்ஸ்ட்ரா இருந்த ஜூஸ் எல்லாமே அந்த ஊறுகாய் கூட ஊறி இருக்கும். எக்ஸஸாக இருக்கிறது நல்லா எவாப்ரேட் ஆகிருக்கும். நம்மளோட ஊறுகாய்க்கு தேவையான மிளகாயும் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு காஞ்சாச்சு. இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஊறுகாய்க்கு காரம் அரைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அரைங்க. எப்பயுமே இந்த மாதிரி மிளகாயை ஜாரில் அரைக்கும் போது அரைச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே வந்து செட்டில் ஆக விடணும். நம்ம அவசரமாக அந்த லெட்டை திறந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மூக்கில் சாஃப்டான அந்த தூள் எல்லாமே ஏறிடும். நம்மளால் காரம் வந்து தாங்க முடியாது. ஸோ கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோடனே ஜாரோட மூடியை திறந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஊறுகாயில் சேர்த்துடலாம். அரைச்ச எல்லா மிளகாய் தூளுமே அப்படியே சேர்த்தாச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா தான் நம்மளோட ஊறுகாய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடையில் வாங்குகிற மிளகாய் தூளெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. நம்மளோட ஊறுகாய் கண்டிப்பாக கெட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒருவேளை குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கடை மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சே சேர்த்துக்கோங்க. அதுதான் ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ஊறுகாயில் காரம், புளிப்பு, உப்பு இது மூணுமே நல்லா பேலன்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஊறுகாயில் எப்பயுமே உப்பு கொஞ்சம் கூட இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு ஊறுகாவும் கெட்டு போகாது இல்லையா. இந்த ஸ்டேஜில் பத்தாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பவுடர் சால்ட் ஆட் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோமோ அதில் ஃபில் பண்ணிடலாம். இந்த ஊறுகாய்க்கு நான் தாளிப்பு எதுவுமே கொடுக்க போகிறதில்ல, அதனால் கலந்து விட்டுட்டு நான் அப்படியே கண்டெய்னரில் ஃபில் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டெய்னரில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி தாளிப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவு எண்ணெய் வேணுமோ நீங்கள் அந்தளவு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரீஃபைண்ட் ஆயிலும் இல்லை சாதாரணமான நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த தாளிப்பு எண்ணெயை நல்லா ஆற விடணும். கம்ப்ளீட்டாக சூடே இல்லாமல் ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஊறுகாயில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்கள் சூடோட தாளிப்பு எண்ணெயை அப்படியே சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஊறுகாய் கெட்டு போயிடும். நான் இதை ஒரு தடவை செஞ்சுருக்கேன், அந்த மாதிரி ஊறுகாவும் கெட்டு போச்சு. அதனால் தாளிப்பு சூடாக ஆட் பண்ணாமல் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஊறுகாவை யூஸ் பண்ணும்போது வெறும் கையோ இல்லை ஈரமான ஸ்பூனோ போடாமல் இருந்தீங்கன்னா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.